நெகேமியாவின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம். நெகேமியாவின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 10வது வசனம். பின்னும் அவன் அவர்களை நோக்கி, அதாவது நெகேமியா ஜனங்களை நோக்கி, நீங்கள் போய் கொழுமையானதை புசித்து மதுரமானதை குடித்து ஒன்றுமில்லாதவர்களுக்கு பங்குகளை அனுப்புங்கள். இந்த நாள் நம்முடைய ஆண்டவருக்கு பரிசுத்தமான நாள். விசாரப்பட வேண்டாம். கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருப்பது எங்களுடைய பலன். கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருப்பது எங்களுடைய பலன். நன்றாக தெரிந்து கொள்ளுங்கள். நெகேமியா காலத்துல எருசலேமின் அலங்கம் இடிக்கப்பட்ட பொழுது ரொம்ப வருத்தப்பட்ட தேவ மனிதர், வேதத்தை ஆராய்ச்சி செய்கிற ஒரு தேவ மனிதர், அவர் முயற்சி செய்து ஜெபத்தோடு அந்த எருசலேம் அலங்கத்தை கட்ட தீவிரித்த போது நெகேமியா புஸ்தகத்துல 2 வில்லனுங்க வராங்க. சம்பல்லாத், தொபியா, 2 பேர் பல தடவை அவங்கள டிஸ்டர்ப் பண்ணி அந்த எருசலேமின் அலங்கம் கட்ட முடியாதபடிக்கு, கட்டக்கூடாதபடிக்கு தடைகளை உண்டாக்கினவர்கள். ஆண்டவர் அவைகளை எல்லாம் தகர்த்து எறிந்து எல்லாம் வெட்கப்பட்டு தலை குனிந்தார்கள். எருசலேமின் அலங்கம் கட்டப்பட்டது. அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. மக்களுக்கு ஒரு நல்ல வார்த்தை, விடுதலையான வார்த்தை அவர் சொல்றாரு. 7ஆம் அதிகாரம் வரைக்கும் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க ஜனங்க, கர்த்தருடைய பிள்ளைகள். எருசலேமின் அலங்கம் கட்டி முடிக்கப்பட்ட பிறகு அவர் சாட்சியின் ஆகமத்தை எடுத்து படிக்கிறார். அதான் 8ஆம் அதிகாரம். நீங்க வீட்டுல போய் அதை படிக்கலாம். அவ்வளவு அழகா படிக்கிறார். இது மக்களை பலப்படுத்துவதற்காக, சந்தோஷப்படுவதற்காக அவர் பேசின அருமையான ஒரு வார்த்தை. தேவனுடைய பிள்ளைகள் பேசினாலே நல்ல வார்த்தை, ஆறுதலான வார்த்தை, உற்சாகமான வார்த்தை, மகிழ்ச்சியான வார்த்தை. அவர்கிட்ட போய் பேசினா மனசுக்கு ஒரு நிம்மதியா இருக்கும், மனசுக்கு சந்தோஷமா இருக்கும்னு சொல்லி உங்களை தேடி வர வேண்டும் மக்கள். ஆமென், அல்லேலூயா. நெகேமியா ஜெயித்தார். அந்த ஜெயத்திற்கு காரணம் கர்த்தர். இங்கே சொல்லுகிறார், எல்லாம் முடிந்தது, எல்லாம் சக்சஸ். எருசலேமின் அலங்கம் கட்டப்பட்டது. இதற்காக ஒத்துழைத்த எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி, வாழ்த்துக்கள், மகிழ்ச்சி எல்லாம் சொல்லிட்டு, பாவம் அவங்க சாப்பிட்டு எத்தனை நாள் ஆச்சு உருப்படியா. அதனால இந்த வார்த்தை ரொம்ப அழகா சொல்றாரு பாருங்க. நீங்கள் போய் கொழுமையானதை புசித்து மதுரமானதை குடித்து ஒன்றுமில்லாதவர்களுக்கு பங்குகளை அனுப்புங்கள். சூப்பரா, இல்லாதவர்களுக்கு கொடுங்க, நீங்களும் புசியுங்கள், நீங்களும் பானம் பண்ணுங்கள், நல்லா சாப்பிடுங்க. நான் எங்க போனாலும் சொல்றேன், டைமுக்கு சாப்பிடுங்க. அளவோடு சாப்பிட்டு வளமோடு வாழுங்கள். உடம்புக்குள்ளதான் வயிறு இருக்கணும், வயிறுக்குள்ள உடம்பு இருக்கக்கூடாது. சொல்லுங்க. ஒரு சிலர் குறைவா சாப்பிட்டாலும் வயிறு பெருசா இருக்கு, அதை நம்ம குறை சொல்லக்கூடாது. உபவாசம் இருந்து ஜபம் பண்ணி சிலர் குஷ்டியா இருக்கிறாங்க, அவங்க நிறைய சாப்பிட்றாங்கன்னு சொல்ல முடியாது. அதே போல ரொம்ப மெலிந்து இருக்கிறவங்க ரொம்ப குறைவா சாப்பிட்றாங்கன்னு சொல்ல முடியாது. ஒரு சிலர் ரொம்ப மெலிசா இருப்பாங்க, ஆனா போட்டுக்கிட்டே இருப்பாங்க, எங்க போகுதுன்னு தெரியாது, ஆனா மெலிசா தான் இருப்பாங்க, கொடுத்து வச்சுருவாங்க. நம்ம கொஞ்சம் நல்லா இருக்குதுன்னு இடத்துல சாப்பிட்டா வயிறு ஊப்பி போகுது, பெருசாகிட்டு உடனே உஷாராக வேண்டியதா இருக்கு. கரெக்டா கணக்கு காட்டிடுது, ஜாக்கிரதை, இனிமே உஷாராது அப்படின்னு. நேரத்துக்கு அளவோடு சாப்பிட்டு நான் மருத்துவம் எல்லாம் கூட கொஞ்சம் தெரியும் ஓரளவு. சிறு பருவம் முதல் டாக்டர்ஸ் கிட்ட பழகினதுனால அவங்க கிட்ட பேசி என்னென்ன வியாதிக்கு என்னென்ன மருந்து மாத்திரை எல்லாம் கேட்டு நோட்டில் குறிச்சு வச்சுக்கிட்டு, ஆண்டவருடைய கிருபையில இன்னைக்கு வரைக்கும் ஆஸ்பத்திரிக்கு போனாலும் டாக்டர் கிட்ட கன்சல்ட் பண்ணுவேன், பேசுவேன். ஊசி போட்டுதான் ஆகணும், மாத்திரை 2 நாள் சாப்பிடணும்னு சொன்னாதான் போட்டுக்கிட்டு வருவேன்.
மற்றபடி பவுல் புதர் ஐசியூல சேர்த்துருக்குறாங்க, பெட்சிக் ஆகிட்டாரு, 10 நாளா பெட்ல கெடுக்கிறாரு அந்த ஆஸ்பத்திரியில், இது வரைக்கும் ஆண்டவர் திரும்பல. அந்த மாதிரி ஆண்டவர் இல்லை. கை தட்டி எல்லாரும் பிரைஸ் லார்ட், ஹல்லேலூயா. ஆமென். அதுக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு நாள் ஜுரமெல்லாம் வந்திருக்குது எனக்கு. ஒரு நாள் ஜுரம் கரெக்டா 1 டே. நீ மாத்திரை போட்டாலும் போடாட்டி ஒரு நாள் தான் வந்து போயிடும், அவ்வளவுதான். அப்படியெல்லாம் சில டைம்ல வியாதி தலைவன் வரும் போகும். காரணம் உடம்பு ஒழுங்காகும். சரீரமானது தேவனுடைய ஆலயமா இருக்கிறது. உபவாசம் இருக்க வேண்டிய நேரத்தில் நல்ல உபவாசம். உபவாசமா அப்படி கேட்கக்கூடாது. உபவாசமா நான் வர்றேன், எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படி சொல்லணும். எப்படி சாப்பாடு பிடிக்குமோ அது போல உபவாசம் எனக்கு ரொம்ப பிடிக்கும், அப்படி ஒவ்வொருத்தரும் சொல்லணும். ஒரு சிலர்கிட்ட நான் சொல்லுவேன், உபவாச கூட்டம் வாங்க. ஐயோ 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 பசி எடுக்கும் பிரதர். உபவாசம் தான் பசி எடுக்கும், அதுக்கு தான் உபவாசம், அதுக்கு பேர் தான் உபவாசம். உபவாசம் இருந்தா பசி எடுக்கும், அதையும் தாங்கி கொண்டு உபவாசம் இருக்கணும். தண்ணி குடிக்கணும், தண்ணி கூட பசியை போக்கும் சக்தி அதில் இருக்குது. நாங்கள்லாம் ரட்சிக்கப்பட்ட ஆரம்ப காலகட்டத்தில் காலை 8 முதல் இரவு 8 வரை தண்ணீர் கூட குடிக்காமல், எச்சில கூட முழுங்காமல் கடுமையான உபவாசம். அந்த காலத்தில் ஒரு எழுப்புதல் அலை வந்தது. மாஸ்டர் ஆபிரகாம் ராஜபாண்டியன், ராஜபாளையம், ஆபிரகாம் ராஜபாண்டியன், அவர் ஊர் ராஜபாளையம். அவர் பத்திரிகை பேரு முழுகிருவு ஜப வீரர் பத்திரிகை. அவர் நடத்துற கூட்டம் எல்லாம் உபாச கூட்டம், முழுகிரு ஜப கூட்டம் அதான் நடத்துவார். 2 நாள் தண்ணி குடிக்கலாம். நைட்டு 8 மணிக்கு சாப்பாடு, தண்ணி மட்டும் தான் குடிக்கணும். 3வது நாள் தண்ணி கூட குடிக்கக்கூடாது. நைட்டு 8 மணிக்கு தான் சாப்பாடு. காலை 8 முதல் இரவு 8 வரை. யாராவது தண்ணி பாட்டிலோட வந்தா வாங்கி வச்சுக்குவாங்க. இல்லை முடியாது, நான் தண்ணி குடிக்கணும், சரி வீட்டுக்கு போங்க, அவ்வளோதான். தண்ணி குடிங்க வேண்டாம் இல்லை, ஆனால் எங்கே வேண்டாம், வீட்டுக்கு போயிடுங்க. உன்னால முடிந்தால் தண்ணீர் குடிக்காம நைட்டு 8 வரைக்கும் உன்னால முடிந்தால் இந்த உபாச ஜபத்துல பங்கு பெறலாம், இல்லைன்னா நீங்க வீட்டுக்கு போயிடுங்கன்னு அனுப்பிடுவாங்க. அந்த கூட்டத்துல எல்லாம் நானும் என் மனைவி கலந்து கொண்டு ஜபம் பண்ணியிருக்கிறோம். அல்லேலூயா. எனக்கு மட்டும் அல்லேலூயா சொல்ல மாட்டீங்களா? இப்ப சந்தோஷம். ஆனா நாங்க எல்லாரும் அதனால சில உடம்புல சில பாடுகள், பலவீனம், வியாதி, சில ஸ்பேர் பார்ட்ஸ் எல்லாம் பாதிக்கப்பட்டதுனால நாங்க என்ன சொல்றோம், அந்த மெத்தடு வேண்டாம். தண்ணீர் குடி, குடுமையா தண்ணி கோல்ட் ஆகிற மாதிரி இருந்தா சுடு தண்ணி, ஜூஸு, பால், டீ, காபி நெவர் நெவர். ஒரு சிலர் பாருங்க உபவாசம் இருக்கிறோம்னு சொல்லுவாங்க, காலையில் 1/2 லிட்டர் பால், மதியானம் ஒரு 1/2 லிட்டர் ஆப்பிள் ஜூஸ். எதுக்கே உபவாசம்னு சொல்லணும்? சாப்பாட்டை விட இது சிறந்த பானம் சாப்பாடு. நான் உபவாசம் இருக்கிறேன், எனக்கு இந்த கடையில் இருக்கிற கூல்ட்ரிங்க்ஸ் எல்லாம் வேண்டாம், ஆப்பிள் பழத்துல ஜூஸ் போட்டு கொடுங்க கேட்பாங்க. சார் சாப்பாடு சாப்பிடுறியா அதை விட அப்படின்னு சொல்றது. சரீரத்தை ஒடுக்கி பலனை குறைத்து மற்றவர்களுக்கு பிரசங்கம் பண்ணுகிற நான் தானே ஆகாதவனாய் போகாதபடி என் சரீரத்தை ஒடுக்கி கீழ்ப்படுத்துகிறேன். அப்போஸ்தலனாகிய பவுல் சொன்னார். இது வரைக்கும் உபவாசமே இல்லாதவங்க கண்டிப்பா பாஸ்டர் சொல்லுவாரு, அடுத்த வாரம் இந்த தேதி உபவாச ஜபம் வாங்கன்னு. தனியா தான் கொஞ்சம் கஷ்டமா தெரியும் ஆரம்பத்தில். சபையோடு சேர்ந்து உபவாசம் இருக்கிறவங்களோட சென்டர்ல வந்து உக்காந்து ஆண்டவர் பலன் தருவார். உபவாசம் ஒண்ணு இல்லைன்னா அவங்க விசுவாசி என்பதற்கு தகுதி. ஏன்னா நம்ம வருஷ கணக்கில் சாப்பிட்டு தானே இருக்கிறோம். சோறு சாப்பிட ஆரம்பிச்சதுல இருந்து இது வரைக்கும் மொத்தம் எத்தனை மூட்டை அரிசி செலவாயிருக்கும் ஒவ்வொருத்தருக்கும் பாருங்க, கணக்கு போடுங்க. என்ன பண்ணுங்க, சோறு எத்தனை வயசுல சாப்பிட ஆரம்பிக்கிறேன்? அம்மா நமக்கு சாப்பாடு ஊட்டுறாங்களே சோறு, தயிர் சாதம் அந்த மாதிரிலாம் ஆரம்பத்துல ஒரு 3 வயசு 2 வயசு இருக்குமா, 2 வயசுல இருந்தே தின்னுதுங்க. இல்ல 1 வயசுலயே ஆரம்பிச்சிடறாங்க. 6 மாசத்துலயே பரோட்டா தோன்றான்.
இருக்கிறாங்க. கணக்கு போடுங்க, இன்னைக்கு வரைக்கும் தோராயமா ஒரு 60 வயசுன்னு வச்சுக்கலாம். 50ல இருந்து 60 வயசு வரைக்கும் அரிசி மட்டும் எவ்வளவு மூட்டாய், உருளைக்கிழங்கு, மட்டன், சிக்கன், தக்காளி, கோதுமை, ரவை, வேற என்ன, இவ்வளவுதான் ஏறக்குறைய தோராயமா நம்ம சாப்பிடுறது இல்ல. ஆமா, அப்படியெல்லாம் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிற மத்தியில தான் உபவாசம் கொஞ்சம் நம்ம எடுக்கிறோம், அவ்வளவுதான். நிறைய பேர் பக்தர்கள் அந்த காலத்துல உபவாசத்தின் மத்தியில உபவாசம் தான் இருப்பாங்க, வாழ்க்கையே உபவாசம் தான். அதுல இருந்து தாங்க முடியாம பலவீனம் வர்றப்ப கொஞ்சம் சாப்பிடுவாங்க. ஜெபிக்கிறதுக்கு பலன் வேணும், அதுக்கு சாப்பிடுவாங்க. எங்க அண்ணன் சொல்லுவார், உபவாசம் இருந்தா வேணாம்ல, எங்கேயும் போகாம வீட்டிலே இருக்கிறப்ப நீ உபவாசம் இருந்து ஜெபம் பண்ணு, அப்போ உனக்கு அது சரியாயிடும். உபவாசத்தோடு போய் பிரசங்கம் பண்ணாத, மயக்கம் வந்துடும். ஏன்னா வயசாகிட்டே போதும் இல்லை, 65 வயசாகுது இப்போ. பார்த்தா அந்த மாதிரி தெரியலன்னு சொல்லுங்க, சரி நானே சொல்லிக்கிறேன். 2 இட்லியாவது சாப்பிட்டு போ. ஏன்னா உனக்கு இருக்கிறது 2 கால், ஒரு காலுக்கு ஒரு இட்லி. 2 இட்லி சாப்பிட்டாவது போய் பிரசங்கம் பண்ண, அது ஆண்டவர் திட்ட மாட்டாரு அப்படின்னு பெரியவங்க சொல்றாங்க. ஆலோசனை நல்லா இருக்குது, ஏற்றுக்குவேன், சரிங்கண்ணா அப்படின்னு. வேணா அவருக்கு வருத்தம் வரக்கூடாது. அண்ணனாச்சே, எல்லாரும் மேலே ஒரு அக்கறை இருக்கும். தனக்கு பின்னாடி பாருங்க, எல்லாரையும் கொஞ்சம் கரிசனையா பேசுவாங்க. சரி, இனிமேல் கடைபிடிக்கிறேன்னு சொல்லுவேன். ஆனா திருப்தி உபவாசம் இருந்தாதான். பிரைஸ்லாட், அல்லேலூயா. உபவாசம் இருந்தால் பேசுறோம், பிரசங்கம் பண்றோம், ஊழியம் செய்யறோம், காதுகளை பலப்படுத்துகிறார். எனவே முதல்ல நெகேமியா என்ன சொல்றாரு, உங்களுக்கு கூட அவங்களுக்கு சொல்றதா உங்களுக்கு சொல்றேன். டைமுக்கு சாப்பிடுங்க, ஒன்றும் இல்லாதவர்களுக்கு பங்குகளை அனுப்புங்கள். இந்த நாள் நம்முடைய ஆண்டவருக்கு பரிசுத்தமான நாள், விசாரப்பட வேண்டாம். கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருப்பது எங்களுடைய பலன். Be happy in God, that is your strength. என்னென்னவோ கொடுப்பாங்க பசங்களுக்கு, என்னென்னவோ டாக்டர் கிட்ட கொண்டு போய் டானிக்கு, மாத்திரை, மருந்து எல்லாம் கொடுத்து 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 ஒரு ஸ்ட்ரென்த் இல்லை. வயிறு மட்டும் பானை மாதிரி இருக்குது, உடம்பு கை காலு குச்சி குச்சியா இருக்கு. அதனால மனிதன் ஆகாரத்தினால் மட்டுமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான். பிழைப்பான். வசனத்தை படிங்க, அதான் மகிழ்ச்சி, தெம்பு, ஹெல்த். காலையில் ஒரு 3 அதிகாரம், காலை டிஃபன் மாதிரி. மத்தியானம் ஒரு 2 அதிகாரம், மதிய லஞ்ச் மாதிரி. சாயந்தரம் ஒரு அதிகாரம், டீ காஃபி மாதிரி. நைட்டுக்கு ஒரு 2 அதிகாரம், டின்னர். அதையும் செய்ய வேண்டும், இதையும் விடாது இருக்க வேண்டும். நம்ம என்ன பண்றோம், பசி எடுத்தாலும் எடுக்காவிட்டாலும் 3 வேளை சாப்பிடுறோம். ஆனா சில நாடுகள்ல பசித்தா மட்டும்தான் சாப்பிடுவோம், பசி எடுத்தால் மட்டும்தான் அவங்க சாப்பிடுவாங்க. அது ஒன்றும் நல்லதுதான். பசியே இல்லை, எதுக்கு சாப்பிடணும்? நல்லா சோதனம் பண்ணி ஆண்டவர் ஒரு வேளை உபாசம் இருக்கிறதுக்கு ஏவராரு பழகுது அப்படின்னு ஜபத்தில் உட்காந்துடணும். இரவுல பாதி ராத்திரி 2:30 மணிக்கு மேலே தூக்கம் வரலையா, புரண்டு 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 இருக்கக்கூடாது. ஜெபிக்கிறதுக்கு கர்த்தர் உங்க தூக்கத்தை நிறுத்தி இருக்கிறார் என்ற அர்த்தம். பக்கத்து ரூமுக்கு போங்க, ஸ்தோத்திரம் பண்ணுங்க, ஜபம் பண்ணுங்க, ஆவியில நிரம்பி பற்பல பாஷைகளை பேசி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஒரு பெரிய மகிழ்ச்சி, திருப்தி உண்டாகும். இந்த வசனத்தின் கடைசி பகுதியை பாருங்கள். கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருப்பது எங்களுடைய பலன், ஸ்ட்ரென்த். சரீரமும் பலனும் ஆவிக்குரிய பலனும் சரி. கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருந்தாதான் அது உங்களுக்குள்ள வரும், இறங்கும். சிலருக்கு மனக்கோளாறு, மன துக்கம், தனக்குவமை இல்லாதான் தான் சேர்ந்தார் அல்லாருக்கு மனக்கவலை மாற்றல் அரிது. எப்படி வந்தது திருக்குறள்? நீ ஆபத்து காலத்தில் சோர்ந்து போனால் உன் பலன் குன்றிவிடும். மனக்கவலையை மாற்ற முடியாது. மனதிலே கவலையை வைக்காதே மகனே, மகளே கவலைப்படாதே மகனே. கீர்த்தனையில கூட ஒரு பாட்டு இருக்குது, கவலைப்படாதே மகனே நீ கவலைப்படாதே. நிறைய இயேசு கிறிஸ்து நல்லா அழகா சொல்லியிருக்கிறார். கவலைப்படுகிறதுனாலே எவன் தன் சரீர அளவோடு ஒரு முழத்தை கூட்ட முடியாது. ஏன் கவலைப்படுற? அப்படி இருக்கிற முன்னால் தான் ஒண்ணு முடியாது. ஏன் கவலைப்படுகிறாய்?
நாளைக்காக ஏன் கவலைப்படுகிறாய்? அன்னன்னைக்கு பாடு, அன்னன்னைக்கு போதும். அந்தந்த நாளுக்கு அதிரகன் பாடுகள் போதும். இயேசுவே சொன்ன வார்த்தை இதெல்லாம். ஆகாரத்துக்காக, உடைக்காக நீங்கள் கவலைப்படுகிறது என்ன? கிறிஸ்துமஸுக்கு முன்னாடி துணிக்காக சண்டை போடுகிறது என்ன? என்ன பிரயோஜனம்? சண்டையோடு கூடிய நான் வெஜிடேரியனை காட்டிலும் சமாதானத்தோடு கூடிய இலைக்கறி வெஜிடேரியன் நல்லது. சில இடத்துல பாத்தீங்களா, இறைச்சி, இங்கெல்லாம் இறைச்சிடுவாங்க. என்னவோ கிடைக்கிறது சாப்பிட்டு ஸ்தோத்திரம் போட்டு போயிட்டே இருக்கும். எனக்கு இறைச்சியோ வரல, 2 துண்டு தான் போட்டாங்க, மீதி 4 துண்டு வீட்டில் போய் நீ செஞ்சு சாப்பிட்டுக்கோ. வர சொல்லவே கூடாது. முக்கியமா ஆகார விஷயத்துல வர சொல்லவே கூடாது. கிடைக்கிறத ஸ்தோத்திரம் பண்ணி சாப்பிடும். பிரியாணி கிடைக்குதா? ஸ்தோத்திரம். கஞ்சி கிடைக்குதா? ஸ்தோத்திரம். சாதாரண சோறு கிடைக்குதா? ஸ்தோத்திரம். சரீரம் எது சாப்பிட்டாலும் ஏற்றுக்கொள்ளும். தேவ பிள்ளைகள் கர்த்தருக்குள் சந்தோஷமா இருக்கிற இந்த பாடத்தை கடைசி வரை கடைபிடிக்க வேண்டும் என்றுதான் ஆண்டவர் நம்மிடத்துல எதிர்பார்க்கிறார். நம்முடைய பிறப்பு உரிமை கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருப்பது. பிலிப்பியர் 4:4 பவுல் எழுதுகிறார், கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமா இருங்கள், சந்தோஷமா இருங்கள் என்று மறுபடியும் உங்களுக்கு சொல்லுகிறேன். Rejoice in the Lord. Rejoice in the Lord always. Again I say unto you, rejoice. மறுபடியும் சொல்றாரு ஒரு பக்தன், அது ரொம்ப முக்கியமான காரணம். முகவாடலா இராதே, என்ன நேரிட்டாலும் மகிழ்ச்சியா இரு. நாளைக்கு சிலுவையிலே மரிக்க போகிறார் இயேசு. இன்னைக்கு இரவு சீடர்களோடு சாப்பிட்டார், திருவிருந்து கொடுத்தார். நாளைக்கு மரிக்க போறது தெரிஞ்சும் சாப்பிட்டாரு சீடர்களோடு. ஏன்னா கடைசி வரைக்கும் அந்த பலன் சிலுவையில தொங்குற வரைக்கும் வேணும். நாளைக்கு நீங்க மரிக்க போறீங்கன்னு வச்சுங்க, இன்னைக்கு சாப்பிடுவீங்களா? என்ன சொல்றீங்க? அம்மா சாப்பாடு போட்டு வந்து கொடுத்தா, என்னம்மா விளையாடுறியா? நாளைக்கு நான் சாக போறேன், எனக்கு சாப்பாடு ஒரு கேடா, எடுத்துன்னு போங்கம்மா அப்படின்னு சொல்லுவாங்க சிலர். ஆனா இயேசு பாருங்க, சாப்பாட்டு பிரியர் என்பதற்காக அல்ல, சாப்பாட்டு பிரியர் அல்ல, போஜன பிரியனா இருந்தால் தொண்டையில கத்தியை வை என்று சொன்னவர் இயேசு. ஏன் சாப்பிட்டார்? இதுல பல பாடங்கள் அடங்கியிருக்கிறது. நாளைக்கு நான் மரிக்க போகிறேன் என்று தெரிந்து உங்களோடு நான் இந்த கடைசி விருந்தில பங்கு பெறுகிறேன், உங்களோடு நான் சாப்பிட ஆசையா இருந்தேன், தனியா இல்லை. அவர் நினைச்ச தனியா சாப்பிட்டு வந்துருக்கலாம். சீடர்களோடு ஒரு அன்பின் ஐக்கியம் எப்படி இருக்கும்? சீடர்களுக்கு துக்கத்தோடு அந்த சாப்பாடை சாப்பிட்டுருப்பாங்க. நாளைக்கு நம்மளை விட்டு போயிட போறாரு. ஆனா இயேசு சந்தோஷமா ஏற்றுக்கொண்டார். சிலுவையில தொங்குறப்ப கூட அவர் அவருக்காக வேதனைப்படலை. அப்ப நம்முடைய மகிழ்ச்சி கடைசி வரை வருகிறது, மோட்ச பேரின்பம் வரை. அங்கே நாம் ஆடி பாடுவோம், ஆராதனை செய்வோம். பரலோக ராஜ்யத்தில் நாம் சும்மா இருக்க மாட்டோம். ஆராதனை, ஆண்டவரை ஸ்தோத்தரிப்போம், அவரை மகிமைப்படுத்துவோம். எப்போ பாரு ஆர்ப்பரிப்பு. பைபிள்ல பார்த்திருக்கிறீங்களா? வெளிப்படுத்தல் 7ஆம் அதிகாரத்துல ஆர்ப்பரித்தார்கள், சத்தமிட்டு ஆண்டவரை துதித்தார்கள். சத்தமிட்டு, மகா சத்தமிட்டு. இதுல யாரும் இங்க சத்தம் போட்டு பாட்டு பாடி மியூசிக் போட்டு கை தட்டினா ஐயோயோ தலைவலிக்குது. இங்கேயே இப்படி, அங்க எப்படி வர முடியும்? ஒரு சிலருக்கு பார்த்துருக்கிறீங்களா? பிரசங்கம் மட்டும்தான் பிடிக்கும், ஆராதனைக்கு இருக்க மாட்டாங்க. பிரசங்கம் மட்டும் கேட்டு போயினா இருப்பான். தப்பு, ஆராதனையில இருக்கணும். ஒரு சிலருக்கு பிரசங்கமே பிடிக்காது, ஆராதனை மட்டும் ரொம்ப ரொம்ப பிடிக்கும், அதுவும் தப்பு. ரெண்டும் இருக்க வேண்டும். ஆராதனை, செய்தி, கர்த்தருடைய வார்த்தை. போதகர் ஒவ்வொரு வாரமும் ஜெபம் பண்ணி உபவாசம் போட்டு கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு கர்த்தரிடத்துல இருந்து ஒரு விசேஷத்தை செய்தியோடு மேடை ஏறி பேசுகிறார். ஆண்டவர் ஏதோ உனக்கு வைத்திருக்கிறார். ஆமென், அல்லேலூயா.
கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமா இருங்கள், சந்தோஷமா இருங்கள் என்று மறுபடியும் உங்களுக்கு சொல்லுகிறேன். இந்த வார்த்தையை அப்போஸ்தலனாகிய பவுல் சிறைச்சாலையில இருந்து எழுதுகிறார். சிறைச்சாலையில இருந்து. இப்ப மாதிரி கிடையாது அந்த காலத்துல. இப்ப எல்லா வசதி இருக்குது, மின்விசிறி இருக்குது, சாப்பாடெல்லாம் கொஞ்சம் சுமாரா நல்லதா கொடுக்குறாங்க. அது எப்படி உங்களுக்கு தெரியுன்றீங்களா? நான் பெங்களூர்ல ஜெயிலுக்கு போயிருக்கிறேன். ரொம்ப நாள் ஆசை ஜெயில பார்க்கணும்னு போனேன். ஏதோ தப்பு பண்ணிட்டு போனோம்னு நினைச்சு தப்பா பரப்பிடாதீங்க. அங்க இருக்கிற கைதிகளுக்கு பிரசங்கம் பண்றதுக்கு கூப்பிட்டுருந்தாங்க. அல்லையே சொல்லுங்க. ஆமென். அதுக்காக தான் போனேன். ஒரு சிபாரிசு, ஒரு ஐயா சிபாரிசு பண்ணி அங்க போய் பிரசங்கம் பண்றது ரொம்ப அபூர்வம். யாரையும் அவ்வளோ போட மாட்டாங்க. பல நாளா எனக்காக பேசி ஒரு இயேசு ஊழியக்காரர் வராரு அப்படின்னு சொல்லி என்னை அங்கீகரித்து உள்ள விடுறதுக்கு முன்னாடி எல்லாத்தையும் பைபிள் தவிர நம்ம செல்போனெல்லாம் வாங்கி வச்சுக்குவாங்க. கையில் ஒரு சீல் போட்டு அனுப்புவாங்க. இந்த இடத்துல ஒரு சீல் போடுவாங்க. மறுபடியும் வெளியே வர்ற வரைக்கும் அது பத்திரமா வச்சிருக்கணும், அழிச்சிடக்கூடாது. அழிச்சிட்டா போச்சு அவங்க கதை. அங்கேயே போட்டுருவாங்க ஜெயிலில். அதை பத்திரமா வச்சிருக்கணும் அந்த சீல். 2 மணி நேரம் அங்க இருக்கிற சிறை கைதிகளுக்கு பிரசங்கம் பண்ணேன். பாட்டெல்லாம் பாடுறாங்க, இயேசு கிறிஸ்து பாட்டெல்லாம். நான் ஜெபம் பண்றேன். ஒரு 300 பேருக்கு மேல இருக்கும். ஆண்டவரே, ஜெயில் கைதிகளுக்கு நான் என்ன பண்றது? எனக்கு ஒண்ணுமே புரியல. என்ன பிரசங்கம் பண்றது? வீட்டுல இல்ல, குடும்பத்தோட இல்ல, அங்க உழைக்கல, ஆபீஸ்ல இல்ல, என்ன பண்ணலாம்? ஒண்ணும் புரியல. நான் என்ன இவங்களுக்கு பேசுறது? ஆண்டவரே, பரலோகத்தை பற்றி பேசல. பரலோகத்தை பற்றி பேசி இப்படியாப்பட்ட பரலோகம், இந்த மோட்சம் யாருக்கு வேணும்? நீங்க குற்றம் செய்து வந்தீர்களா? மன்னிப்பு கேளுங்க. இப்ப ஆண்டவருடைய சமூகத்தில் ஏசப்பா மன்னிப்பார். நிரபராதி, நீங்க ஒரு தப்பு செயல வந்திருக்கிறீங்களா? நீங்க ஏசப்பா கிட்ட ஜெபம் பண்ணுங்க, ஆண்டவர் உங்களை விடுவிப்பார். குற்றம் செய்து வந்திருக்கிறீங்களா? ஆண்டவர் மன்னித்து ஒருவேளை கர்த்தருக்கு சித்தமானால் விடுவிப்பார். ஒருவேளை தூக்கு தண்டனை கிடைக்குமானால், நீங்கள் செய்த தப்பு குற்றத்திற்கு சட்டத்தின்படி அது தண்டனை. அதுக்குள்ள நீங்க இயேசு கிட்ட வந்து ரட்சிக்கப்பட்டுட்டா உங்க ஆத்மா மோட்சத்துக்கு போகும் ஏசப்பா கிட்ட. அப்படியெல்லாம் சொல்லி ஆல்டர் கால் கொடுத்தா அத்தனை பேரும் முன்னாடி வந்து முட்டி போட்டு அழறாங்க. ஏசப்பா, நான் பாவி, என்ன மன்னிங்க எல்லாம் அழறாங்க. அப்புறம் யோசிச்சேன், நம்ம வந்தது ரொம்ப நல்லது. குறைஞ்சது ஒரு 2 மணி நேரத்துல 300 பேரை ஆதாயப்படுத்தி இருக்கிறோம். அல்லேலூயா சொல்லுங்க. அதுக்கப்புறம் சொல்றாங்க, ஐயா நான் சந்தோஷமா இருக்கிறேயா, இப்போ தூக்கு தண்டனை கொடுத்தா கூட பரவாயில்லையா, நான் ஏசப்பா கிட்ட போய் சேருவேன்ற நம்பிக்கை எனக்கு வந்துச்சியா, நான் கர்த்தருக்குள் சந்தோஷமா இருக்கிறேன், ஏசப்பா என்னை நிரப்பிட்டாரு, ஏதோ ஒரு மகிழ்ச்சியா உள்ளத்துல இறங்கிடுச்சு, எனக்கு விடுதலை கிடைக்க காட்டி கூட பரவாயில்லையா, நான் சந்தோஷமா போய் சேருவேன் ஏசப்பா கிட்ட. அப்படி சொல்ற அளவுக்கு இயேசு கிறிஸ்தாங்க கிரியை செய்தார். எல்லாம் கை தட்டுங்க. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. அப்போ முடிஞ்சதும் சாப்பிட்டு போங்க அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு ரொம்ப தமாஷா இருக்கு. சிறைச்சாலை சாப்பாடு இல்லையா, சாப்பிட்டு பாருங்க. நல்லா சேர் போட்டு உட்கார வச்சாங்க. நல்லா சாப்பிட்றதுக்கு டேபிள் சாப்பாடு கொண்டு வந்து போட்டாங்க. சிறை கைதிகளுக்கு கொடுக்குற அதே சாப்பாடு அவ்வளோ அருமையா சூப்பரா. வீட்டில் கூட அப்படி செய்ய மாட்டாங்க. எதனா ஒரு தப்பு செஞ்சுட்டு ஜெயிலுக்கே வந்துடலாமான்ற அளவுக்கு சாப்பாடு அவ்வளோ அருமையா இருக்குது. இப்போ அப்படி பண்ணிட்டாங்க. அப்போஸ்தலனாகிய பவுல் சிறைச்சாலையில் அடைக்கப்படுறப்போ சாப்பாடெல்லாம் அவங்க யாரும் கொடுக்க மாட்டாங்க. ஒரு நாளைக்கு இத்தனை அடி அடிச்சுட்டு போவாங்க. இப்படி ஒரு பனிஷ்மெண்ட். ஆனா இவருக்கு பாருங்க, கையை காலை கட்டி தொழுமரத்துல எல்லாம் மாட்டி இருப்பாங்க. அப்போஸ்தலர்கள் அப்படியெல்லாம் இருக்கு. இவர் இந்த பிலிப்பியருக்கு எழுதின அந்த காலகட்டம் உட்காருகிற சூழ்நிலை, கை காலில் விளங்கிடாம உட்காருகிற சூழ்நிலை. அங்கிருந்து தான் பிலிப்பு சபைக்கு எழுதுறாரு. சிறைச்சாலையில இருந்து கொண்டுதான் இந்த செய்தி எழுதுறாரு. கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமா இருங்கள், சந்தோஷமா இருங்கள் என்று மறுபடியும் உங்களுக்கு சொல்லுகிறேன். சுதந்திரத்திற்காக பாடுபட்ட மகாத்மா காந்தி, ஜவஹர்லால் நேரு,
இவங்களெல்லாம் அந்த காலத்துல ஆங்கிலேயர்கள் பிடிச்சு சிறைச்சாலையில போட்டாங்களே, ஒரு வசதியும் கிடையாது. எவ்வளவு பெரிய பணக்காரர் தெரியுமா அவங்கெல்லாம்? ஜவஹர்லால் நேரு அவர் ஸ்கூல் போனாருன்னா 4 கார் வந்து நிக்குமா. ஜவஹர்லால் நேரு அவருக்கு வந்து நிக்க 4 காரு. அவங்க மகள், ஒரே ஒரு மகள் இந்திரா காந்தி. அப்படியா பட்டவரை ஜெயில போட்டாங்க. தேசத்தின் சுதந்திரத்துக்காக அவர் எவ்வளவு கஷ்டப்பட்டு இருந்திருப்பாரு பாருங்க. அப்படியெல்லாம் பாடுபட்டு வாங்கினதுதான் நம்ம தேசத்திற்கு சுதந்திரம். அல்லேலூயா. உண்மை சுதந்திரம் என்ன? ஆத்தும மீட்பு. நான் இன்றைக்கு மரித்தாலுமே ஆண்டவர் இயேசுவோடு இருப்பேன் என்கிற நம்பிக்கை இருக்குதா? ஏதாவது டவுட் இருக்குதா? தெய்வீக சந்தோஷம் என்பது பரலோக சந்தோஷம். பாடுவோம், ஆடுவோம், கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம், அவரை மகிமைப்படுத்துவோம், கர்த்தருக்கு புதுப்பாட்டை பாடுவோம். இதான் பரலோகம். பழைய பாட்டெல்லாம் அங்க வராது, உலகத்தோட முடியும். இதை நடைமுறையிலே நாம் கடைபிடிக்க வேண்டும். சோகமான நிகழ்ச்சிகள் இப்ப இருக்கிற சூழ்நிலைக்கு இந்த செய்தி தேவை. மகிழ்ச்சியா இருக்க முடிகிறதா? இல்லையே. எத்தனை சோகமான திகைக்கு திடுக்கிடத்தக்க காரியங்கள் தேசத்திலே நடந்து வருகிறது. மணிப்பூர் பிரச்சனையே இன்னும் ஒழியல. அதுவே ரொம்ப மனபாரமா ஆயிடுச்சு. எவ்வளவோ பேர் மரித்தார். அதுக்குள்ள இப்போ இஸ்ரேல் காசா கடும் போர். இது 3ஆம் உலக போராக மாற வாய்ப்பு உண்டு என்று அநேகர் சொல்லுகிறார்கள். நான் செய்ய வேண்டிய ஒன்றே ஒன்று ஜெபம். குழந்தைங்க எவ்வளவு பேர், பொதுமக்கள் எவ்வளவு பேர் மரித்தார், இன்றைக்கும் மரித்து கொண்டிருக்கிறார். அவங்க என்ன நினைப்பாங்க, இஸ்ரேல்ல நான் பிறந்தது தப்பா, எனக்கு இந்த மரணம் தேவையா, காசாவில் நாங்க இருக்கிறது தப்பா? ஆரம்ப காலம் முதல் இஸ்ரேலை சுற்றி எல்லா நாடுகளும் அதற்கு விரோதமாக எழும்பும் என்று ஆண்டவரே சொல்லிட்டார். அதே நேரத்தில் அந்த நாட்டை குறித்த பயம் எல்லா நாட்டுக்கும். சின்ன சிங்கப்பூர் மாதிரி. சிங்கப்பூர் பார்த்துருக்கீங்களா? இங்கிருந்து அங்க அந்த எண்டுக்கு 3/4 மணி நேரத்தில் போயிடலாம் ட்ரெயின்ல. அவ்வளவுதான் சிங்கப்பூர். அந்த சிங்கப்பூரை சுற்றி இருக்கிற கடல், அந்த கடல் தண்ணிக்கு மேல மணல் இருக்குது. அந்த மணல்ல மோட்டார் சைக்கிள் ஒரு சுத்தினா 4 மணி நேரம். நாங்க 20 முறை போயிருக்கோம் ஊழியத்துக்கு. ரொம்ப சுலபமா சுத்தி பார்க்கலாம். ஒரு சின்ன நாடு. அதே போலதான் இஸ்ரேல். ஆட்டி படைக்கிறான் உலகத்தையே. அதிர்ந்து, உலகமே அதிர்ந்து. எத்தனை அணுகுண்டு, எத்தனை பேரங்கி வச்சிருக்கிறாங்க பாருங்க. இப்ப அமெரிக்கா ஹெல்ப் வேற பண்ணுது. கப்பல் வந்தாச்சு, போர் கப்பல், போர் விமானம். எத்தனை நாடுகள் வந்தாலும் ஜெயிக்க முடியாது என்ற அளவுக்கு. நினைச்சு கூட பார்க்கல இந்த காசா. நினைச்சு பார்க்கலாத திடீர்னு அங்கெல்லாம் சனிக்கிழமை ஓய்வு நாள் பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. அவங்க எல்லாம் அமைதியா சாப்பிட்டு தூங்குற நேரம் 20 நிமிஷத்துல 5000 குண்டு போட்டான். இப்படி இஸ்ரேலுக்கு நேரிட்டதே கிடையாது இது வரைக்கும். அதுக்கப்புறம் இவங்க விழித்துக் கொண்டார்கள். பயங்கர அதிநவீன அணுகுண்டுகளை மழை போல கொட்டிக்கிட்டு கிடக்குறாங்க. காசாம பட்டாசு வெடிக்கிற மாதிரி ஒட்டுது. பராஸ்பர குண்டுகள். அது போடக்கூடாது, தடை பண்ணி இருக்கிற உலகம். உலகத்திலேயே தடை பண்ணி இருக்கிறாங்க. அதை போட்டாங்களோ என்னமோன்னு டவுட் வந்திருக்குது. பூண்டு வாசனை வரும். அடே பூண்டு வாசனை தானே வருதுன்னு கொஞ்சம் நல்லா மோந்து பார்ப்பாங்கல்ல, மயக்க வந்து விழுந்துருவாங்க. ஒருவேளை பலவீனமா இருக்கிறவங்க இறந்துருவாங்க. இப்படியாப்பட்ட நியூஸ் எல்லாம் கேள்விப்பட்டு கொண்டு கர்த்தருக்குள் நான் எப்படியா சந்தோஷமா இருக்க முடியும் கேட்க தோன்றுகிறது அல்லவா? அதனாலதான் இயேசு சிலுவையிலே மரிப்பதற்கு முன்னாடி கூட சந்தோஷத்தை கடைபிடித்தார். சந்தோஷப்பட்டு களி கூறுங்கள், பரலோகத்தில் உங்கள் பலன் மிகுதியா இருக்கும். சிறு பருவம் முதல் அந்த பக்கம் போகும்பொழுது வரும்பொழுது, போகும்பொழுது வரும்பொழுது, அந்த கல்வாரி மலையில யாரையாவது குற்றவாளிகளை அப்பப்போ சிலுவையில் அறைந்து கொண்டே இருப்பார்கள். அதை பார்ப்பார். நானும் ஒரு நாள் இப்படிதான் சிலுவையில் அறையப்பட போகிறேன் என்று ஆண்டவர் இயேசுவுக்கு நல்லா தெரியும். ஆல்ரெடி பிளான்ட் இன்டு தி ஹெவன். மகனே, நீ மனுக்குலத்தின் பாவத்திற்காக சிலுவையில் அறையப்பட வேண்டும். நான் உன்னை 3ஆம் நாளில் உயிரோடு எழுப்புவேன் என்று பிதா சொல்லிதான் அனுப்பினார். அதை பார்க்கிறப்பெல்லாம் அவருக்கு எப்படி இருந்திருக்கும்? நமக்கெல்லாம் மரணம் எப்போ வரும்னு தெரியாது. அதனால சந்தோஷமா இருக்கிறோம்.
இல்லையா? மரணம் எப்போ வரும்னு ஒவ்வொருத்தருக்கும் ஆண்டவர் சொல்லிட்டாருன்னா, என்னத்தான் ட்ரை பண்ணு, என்னத்தான் சந்தோஷமா இருக்கு, அந்த துக்கம் மறுபடியும் வந்துடும். மரணம் என்னைக்குன்னு தெரியாது. எத்தனை பேரு மரணம் வந்துருமா வரா எப்படியான்னு பயப்படுறான். வந்தது தலைவலி, அவ்வளவுதானே. ஒரு மெட்டாசில போடு தூங்கு, அவ்வளவுதான். அந்த நேரம் பார்த்து எதிர்விட்டாக்கா வரும். எங்க சித்தப்பா கூட இப்படிதான் தலைவலி வந்து செத்துட்டாரு. அந்த அம்மா நல்ல வார்த்தை சொல்லிட்டு போயினே இருக்கும் இவங்க கிட்ட. அவங்க சித்தப்பா தலைவலி வந்து செத்துட்டுது, தலைவலியில இருக்கிற சகோதரிக்கு சொல்லிட்டு போனா அந்த சகோதரி என்ன நினைப்பாங்க, அப்ப எனக்கும் அந்த சாவு சீக்கிரம் வரும். அப்படிதான் ஆயிரும். நெவர் ஸ்பீக் நெகட்டிவ் வேர்ட்ஸ். எதிர்மறையான வார்த்தைகளை ஒரு காலம் பேசாதே, வாயை திறந்து பேச. கர்த்தர் என்னை உயர்த்துவார், மேன்மைப்படுத்துவார், ஆசீர்வதிப்பார். நான் கர்த்தருக்குள் சந்தோஷமா இருப்பேன். என் சந்தோஷத்தை யாரும் எடுக்கவே முடியாது. உலகத்திலே உங்களுக்கு உபத்திரம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் என்று இயேசு சொல்லிவிட்டார். அந்த ஜெயத்தை இயேசு உங்களுக்கு கொடுக்க வல்லவராய் இருக்கிறார். கையை தட்டு. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் கர்த்தருக்குள் சந்தோஷமா இருக்கும். அதுக்குதான் பைபிள் படிக்கிறது, ஜெபம் பண்றது, 4 பேருக்கு தான தர்மம் செய்யறது, பிரசங்கி 3ஆம் அதிகாரத்தில் படிக்கிறோம். நீ சந்தோஷமா இரு, மற்றவர்களுக்கு ஏதாவது உதவி செய். இதுவே மானிடர் வர்க்கத்திற்கு தேவன் வைத்த ஒரு நியதி. நீ குடும்பத்துல உன் மனைவி பிள்ளைகளோடு நீ சந்தோஷமா இரு. அதே நேரத்தில் ஏழை எளிய மக்களுக்கு கொஞ்சம் கொடு, இல்லாதவங்களுக்கு கொடு, வசித்தவர்களுக்கு ஆகாரம் கொடு, ஆடை இல்லாதவர்களுக்கு ஆடைய கொடு. ஏகப்பட்ட பொண்ணோ பையனோ படிக்குது, அதுக்கு ஃபீஸ் கட்ட முடியல, ஒரு ஃபீஸ் கட்டி கொடு, படிக்கட்டும், பசங்க நல்லா படிக்கட்டும். அப்படியெல்லாம் செய்யணும். நம்ம அதற்காக தான் ஆண்டவர் படைத்தார். நற்கிரியைகளை செய்யவும் தான தர்மம் பண்ணவும் நாம் நியமிக்கப்பட்டிருக்கிறோம். வீட்டை தேடி வருகிறவர்களுக்கு சாப்பாடு கொடு. சில எளியவர்கள் வருவாங்க தெரியுமா, வீட்டை தேடி தயிர் அது கொண்டு சொல்லுங்க பார்க்கலாம். வீட்டை தேடி விற்கிறதுக்கு வருவாங்களே, உங்களுக்கு தெரியுதா இல்லையா பார்க்கலாம். உங்க வீட்டை தேடி என்னென்ன விற்கிறதுக்கு வருவாங்க என்ன சொல்லுங்க. நான் ஒன்று எனக்கு நிறைய தெரியும், ஒன்று சொல்லிட்டேன் தயிர். அப்புறம் உங்க வீட்டாண்டு யாருன்னா எடுத்துட்டு வந்துக்கிறாங்களா கூடையில விற்கிறதுக்கு இல்லையா? வேற யாருன்னா சொல்லுங்க. கத்திரிக்காய், பழ வகைகள், காய்கறிகள், ஃபிஷ், கரெக்ட். மீன் வாங்கலையோ, மீன் வருவாங்க பாத்தீங்களா? ஆமா, போய் இறக்கி வைங்க. எவ்வளோ கிலோ கேளு, 250 ரூபாய் கொடுத்து வாங்கு. 6 மணி நேரம் பேரம் பேசணும். முடியாது முடியாது முடியாது, 250 ரூபாய் முடியாது. நான் போன வாரம் கூட அங்கே இருந்து வாங்கிட்டு வந்தேன், ஒரு 200 ரூபாய்க்கு தான் கொடுத்தாங்க. பக்கா பொய். போன வாரம் அங்கே போகவும் இல்லை, வாங்கவும் இல்லை. 50 ரூபாயில் என்ன வந்துருப்போம் சொல்லு. இந்த அம்மா எவ்வளோ கஷ்டப்பட்டு தூக்கிட்டு வந்துருக்கு. என் மனைவி என்ன பண்ணுவாங்க தெரியுமா, முதல்ல மீனை இறக்கி வச்சுட்டு முதல்ல அவங்களுக்கு சாப்பாடு கொடுப்பாங்க. முதல்ல சாப்பிடுமா, அப்புறம் பேசிக்கலாம். நல்ல புது சாப்பாடு சமைச்சு வச்சிருக்கிற பழசெல்லாம் ஒரு சிலர் கொடுப்பாங்க. பழசு கேட்டால் ஒயராக வரும், டெலிஃபோன் ஒயர் மாதிரியெல்லாம் வரும். அதை கொடுத்தா அவங்களுக்கு உடம்பு என்ன ஆகும் யோசிக்கணும். நம்ம சாப்பிட வச்சிருக்கிற சாப்பாடெல்லாம் சாப்பிட்டு முடிச்சதும் சொல்லுங்கம்மா என்ன வேலை, சரி போடு, அதை சுத்தம் பண்ணி கொடுங்கம்மா, எல்லாம் பண்ணி அதுக்கப்புறம் போயிட்டு அந்த 250 ரூபாய் அவங்க சொன்ன அதே வேலை தான். சில டைமில் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே. அப்புறம் ஒரு சேரீ, அவங்களுடைய சேரீலேருந்து ஒரு சேரீ, ஒரு பெருமைக்காக அல்ல, நம்ம திருப்திக்கு சாட்சியாக சொல்கிறோம். அந்த அம்மாவுக்கு ஒரே சந்தோஷம் ஆயிடும், ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அம்மா முதல்ல உங்கள்கிட்ட வந்து இந்த மீன் விற்றுட்டு போனால் கொஞ்ச நேரத்தில் எல்லாம் க்ளோஸ் ஆகி போகுது, அதனால தான் அவங்களுடைய சென்டிமெண்ட். முதல்ல அதனால தான் உங்ககிட்ட வந்திருக்கிறோம்மா, வாங்கிக்கிங்க. எவ்வளோ திருப்தியாக இருக்கு, மன மகிழ்ச்சியாக இருக்கு. விசுவாசிகள் அப்படி இருக்கணும். 5 ரூபாய் 10 ரூபாய் 50 ரூபாய் கீரைக்காருக்கிட்ட, மீன்காருக்கிட்ட, தயிர்காருக்கிட்ட பார்கெயின் பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடாது. எப்படி கர்த்தர் ஆசீர்வதிப்பாரு. இதே பெரிய ஹோட்டலுக்கு போய் சாப்பிட்டா
டிப்ஸ், எல்லா பில்லும் பே பண்ணிட்டு டிப்ஸ், இன்னும் பெரிய பெரிய லக்ஸூரியஸ் கடையில இன்னும் அதிகமா கொடுத்துட்டு வந்துடுறான். ஒரு ஏழைக்கு ஒரு 50 ரூபாய், 10 ரூபாய், 20 ரூபாய். ஆண்டவர் அதை பார்க்கிறாரு. அவங்க பார்வையில் அது பெரிய அமௌண்ட். கடைபிடிச்சு பாருங்க, மகிழ்ச்சி பொங்கும், சந்தோஷம் அதிகரிக்கும். முதல்ல பைபிள்ல சந்தோஷம் என்ற வார்த்தை எங்க வருது தெரியுமா? சந்தோஷம் கொடுக்கறதுனால தான் வருது. யோசேப்பு இருக்கிற அந்த ராஜா, யோசேப்பினுடைய சொந்த பந்தம் அப்பா எல்லாம் வர்றப்போ அந்த ராஜாவின் உள்ள சந்தோஷப்பட்டது. ஓசே நாட்டையே தரேன் எங்க அப்பா சொந்த பந்தம் சகோதரர்களுக்கு ஃப்ரீயா அவங்க இருக்கட்டும். நைனா யோசேப்பு, நீ எவ்வளவு எங்களுக்கு உதவி செய்யற, யார் பெருத்த பையனும் எவ்வளவு அழகா நீ ஆட்சி பண்ற, தாராளமா தாங்க வைப்ப. அந்த மனிதனின், அந்த ராஜாவின் இருதயம் முதல் சந்தோஷம்ன்ற வார்த்தை அங்கதான் வருது. அப்ப சந்தோஷம் கொடுக்கறதுனாலதான் வருது. கையை தட்டி எல்லாரும் பட்டப்பட்டான் கை தட்டு. பிரைஸ் லார்ட், ஹல்லேலூயா. கடைசியா ஆபகுக் தீர்க்கதரிசி புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 17-18 எடுத்து. ஆபகுக்கு பழைய ஏற்பாட்டில் இருப்பாரு, புதிய ஏற்பாட்டில் தேடாதீங்க. கொஞ்சம் கஷ்டப்பட்டு தேடணும் அவரை. அவர் கொஞ்சம் மூலையில் ஒளிஞ்சிருப்பாரு. மொத்தம் 3 அதிகாரம் தான் அவருக்கு, அதனால கிடைக்கிறது கஷ்டம். அத்தி மரம் துளிர் விடாமல் போனாலும், திராட்சை செடிகளில் பழம் இல்லாமல் போனாலும், ஒலிவ மரத்தின் பலன் அற்று போனாலும், வயல்கள் தானியத்தை விளைவியாமல் போனாலும், கிடையில் ஆற்று மந்தைகள் முதலற்று போனாலும், தொழுவத்திலே மாடு இல்லாமல் போனாலும், I will rejoice in the Lord. I will always rejoice into my God. தேவனுக்குள் எவ்வளவு கொண்டு போயிட்டார். ஏன் இது வருது தம்பி? இங்க பாரு, புக்கை வை, கீழே வை. இங்க பாரு, அது என்ன விளையாட்டு? என்னது அங்க? என்னது? இங்க பாரு, 2 பேரும் இங்க பாரு. நான் கவனிக்காதே போயிட்டேன் இவ்வளவு நேரம். அதான் விளையாண்டு இருந்தீங்களா? இங்க கவனிக்கணும். இப்ப என்ன வசனம் படிச்சாலும் ஞாபகம் இருக்குதா? பாருங்க எப்படி பைபிள் வச்சுன்னு பாக்குறாங்க. நீ பைபிளை மடிச்சு வச்சுட்டு அது என்ன பொருள்? அது விளையாட்டுங்கிற முந்திரி பருப்பா? சரி விடு, அப்புறம் பார்க்கலாம். ஆபகுக்கு ஒரு சாதாரண எளிய குடிமகன், சாதாரண ஏழப்பட்ட ஒரு மனிதன். இஸ்ரவேல் தேசத்துல மக்களுக்கு என்ன பிழைப்பு, அதுதான் அங்க சொல்றாரு. வீட்டுக்கு ஒரே ஒரு அத்திமரம் இருந்தா போதும், அந்த வீடு பிழைக்கும். எப்படி? அத்தி பழம். நம்ம ஊர்ல மாதிரி கொட்டை கொட்டையா கோலி குண்டு மாதிரி இருக்காதாங்க. ஒரு அத்தி பழமும் நம்ம தலையை விட பெருசா இருக்கும். தலையை பிடிச்சி பாருங்க, எந்த பெருசா இருக்குது? இதை விட பெருசா இருக்கும். ஒரு பழம் சாப்பிட்டு தண்ணி குடிச்சா போதும், பசி தீர்க்கும். ஒரு விவசாயி, ஒரு குடியானவன் தன் வீட்டுக்கு முன்னாடி தோட்டத்துல ஒரு அத்தி மரம் வளர்த்தால் போதும், அந்த குடும்பம் வாழ்நாள் ஃபுல்லா பிழைக்கும். அந்த பழங்களை 10 கொண்டு போய் வித்துட்டு வந்தா போதும், குடும்பத்துக்கு சம்பளம். அதுதான். அப்படியாப்பட்ட அத்தி மரம் துளிர் விடாமல் போனாலும் நான் கர்த்தரை ஸ்தோத்தரிப்பேன், நான் சந்தோஷமா இருப்பேன், துக்கப்பட மாட்டேன், அழ மாட்டேன். அதான் அதுக்கு அர்த்தம். அடுத்தது, திராட்சை செடி கனி கொடாமல். அதுவும் இஸ்ரவேல் தேசத்தில் ஒவ்வொரு வீட்டாருக்கும் கொஞ்சம் தள்ளி சின்ன தோட்டம். ஏழப்பட்டவராக இருந்தால் ஒரு சின்ன தோட்டம், பணக்காரன் தான் ஏக்கர் கணக்கு. அத்தனை நாடுகளுக்கு ஏற்றுமதி பண்ணுவாங்க. இஸ்ரவேல் நாடு அவ்வளவு செழிப்பு. திராட்சை பழங்கள், பூக்கள் இன்னைக்கு வரைக்கும் ஏற்றுமதி பண்றாங்க. அப்போ அந்த ஒயின் இந்தியா வெளிநாடுகள் ஃபுல்லா இருக்கு. போதை ஏறின ஒயின் பற்றி நான் பேசல, அது மதுபானம் லிஸ்ட்ல போயிருக்கு. ஆண்டவர் நல்லதுக்கு தான் படிச்சார், அதை கெட்டதா மாத்தி குடிக்கூடாது. திராட்சை பழத்தை புழிஞ்சி அந்த ஜூஸ் குடி, நோ ப்ராப்ளம். இல்ல திராட்சை பழத்தை அப்படியே சாப்பிடு, உடம்புக்கு நல்லது. அதை என்னமோ போதை பொருளாக்கி குடிப்பது அது பாவம்.
பைபிள் போதையை வன்மையாய் கண்டிக்கிறது. அது நரகத்துக்கு கொண்டு போய் சேர்க்கும். குடிகாரனே உனக்கு ஐயோன்னு தான் ஆண்டவரே சொல்றார். அப்போ என்னுடைய தோட்டத்தில் என் விளைச்சல், என் நிலத்தில் இருக்கிற திராட்சை செடிகளில் பழம் இல்லாமல் போனாலும், எல்லாம் காய்ந்து தீந்து வெயிலே கருகி போனாலும், நான் ரொம்ப எதிர்பார்த்து இருந்தேன். அதை விற்று அந்த பணத்துலதான் பையனுக்கு கல்யாணம் பண்ணலான்னு இருந்தேன். ஆனா எல்லாம் போச்சு அப்படின்னு இருந்தாலும் நான் கர்த்தரை சோதரிப்பேன், கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருப்பேன். அடுத்து, ஒலிவ மரத்தின் பலன் அற்று போனாலும், சொல்லவே தேவையில்லை. ஆலிவ் ஆயில் கடையில் போய் வாங்குறீங்களா, ஒலிவ எண்ணெய், ஆலிவ் ஆயில் எல்லாவற்றுக்கும் பயன்படுகிறது. அது எங்கிருந்து வருது? இஸ்ரவேல் தேசத்திலிருந்து வருது, அல்லது அரபு நாடுகள்ல இருந்து வருது. நம்ம இந்தியாவில் அவ்வளோவா கிடையாது ஒலிவ எண்ணெய். அந்த செடியை கொண்டாந்து இந்தியாவில் நட்டா கூட சரியா வளருது இல்லைன்றாங்க. அந்த அந்த மரம், அந்த ஒலிவ மரம் இன்றைக்கும் இஸ்ரேல்ல இருக்கு. இயேசு போயிட்டு ஜெபம் பண்ணாரு கெத்செமனே தோட்டத்துல. 5 மரங்கள், 5 ஒலிவ மரங்கள் அங்க உண்டாம். இயேசு முழங்கால் படிட்டு ஜெபித்த அப்ப இருந்த அந்த ஒலிவ மரங்கள் இன்றைக்கும் இப்பொழுதும் அங்கே இருக்கிறது. உலகத்திலே அதிக ஆயுசு ஒலிவ மரத்துக்கு தான். அதுக்கு முன்னாடி எத்தனை வருஷம் முன்னாடி அதை நட்டு இருப்பாங்க. இப்ப எத்தனை வருஷம் ஆயிடுச்சு பாருங்க, இன்னும் இருக்குது. போய் பார்த்துட்டு வராங்க. ஏன் தெரியுமா? அந்த ஒலிவ கொட்டைகள், அந்த ஒலிவ மரத்துல இருந்து உண்டாகிற எண்ணெய், ஒலிவ எண்ணெய், ஆலிவ் ஆயில் மிக சிறந்தது. வைத்தியத்துக்கெல்லாம் பயன்படுத்துறாங்க. ஒரு ஒலிவ மரம் இருந்தா போதாதா? பெரிய பணக்காரம். அதுவே இல்லாமல் அது பலனற்று போனால், ஒலிவ மரத்தின் பலன் அற்று போனாலும், நான் என் ஆண்டவரை சோதரிப்பேன், நான் கர்த்தருக்குள் சந்தோஷமா இருப்பேன். அடுத்தது, வயல்களில் தானியம் உண்டாகாமல் போனால். இது எல்லா நாட்டுக்கும் பொருந்தும். வயல் இல்லையே சாப்பாடு இல்லை. எப்படி பஞ்சம் வந்தது தானியத்துக்குன்னா? எல்லா நிலமும் வீட்டு மனை ஆகிட்டாங்க. ஒரு காலத்துல திருத்தணி டு சென்னை ட்ரெயின்ல ஏறி போனோம்னா 2 பக்கமும் பசுமையா செழிப்பா வயல்வெளி. இப்ப பாருங்க, எல்லாம் வீட்டு மனை தயார், விற்பனைக்கு தயார். வீட்டு மனைகள் வாழ்ந்துகிறீர்களா? குறைந்த விலையில் எல்லா வசதியும் இருக்கிறது. அப்ப விளைச்சல் எல்லாம் கம்மியாகிட்டே போகுது. இப்போ அதுதான் கஷ்டம், சாப்பாட்டு கஷ்டம். அங்கிருந்து வர வைக்கிறாங்க, வட இந்தியாவிலிருந்து வர வைக்கிறாங்க. எங்கிருந்து அரிசி வருது, கோதுமை வருது. இங்கே விளைந்தாலும் அது போதலை. ஆனா நிலம் வைத்திருக்கிறவர்கள் பாக்கியம் பெற்றவர்கள், அவங்க நிலத்துல விளையிற நெல் அவங்களுக்கு ஒரு வருஷத்துக்கு வரும். கொஞ்சம் விற்பாங்க, கொஞ்சம் அவங்க வச்சுக்குவாங்க. அப்படி இவர் சொல்லுகிறார், அதுவே பலன் இல்லாமல் போனாலும், வயல்கள் தானியத்தை விளைவியாமல் போனாலும், ஏமாற்றம் அடைந்தாலும், இந்த புயல் வெயில் மழை வந்து கருகி, வெயில்ல கருகுது, மழையில எல்லாம் போகுது, நிலம் ஏக்கர் கணக்குல நெல் பயிர் சேதமாகுது. அந்த விவசாயிகளுக்கு எவ்வளவு வேதனையா இருக்கும். ஆனா இவர் சொல்றாரு, நான் பயப்பட மாட்டேன், கவலைப்பட மாட்டேன், நான் கர்த்தருக்குள் சந்தோஷமா இருப்பேன். இன்னும் 2 இருக்குதுன்னு நினைக்கிறேன். பாருங்க, கிடையில் ஆட்டு மந்தைகள் முதலற்று போனார். இதுவும் நம்ம நாட்டுக்கு பொருந்தும். நான் சின்ன பையனா இருக்கிறப்போ ஒரே வீடு, ஒரு 50 ஆடு வச்சிருப்பார் அந்த ஐயா. அதுக்கு தொழுவும் கட்டி இருப்பார். நல்லா குச்சி குச்சியா தொழுவும் கட்டி அதுக்குள்ள இருக்கும். ஆடெல்லாம் ஒரே குஷியா இருக்கும். காலையில அதை ஓட்டி கொண்டு போவார் மேய்ப்பர். மேய்த்து தண்ணீர் அண்டை காட்டி சுகமா சௌக்கியமா சாதனம் கொண்டு வருவார். அது பலிக்கு பெருகி 50, 100 ஆகும். குட்டி போடும். 100, 150 ஆகும். 150, 200 ஆகும். பாருங்க, ஒரே ஒரு 50 ஆடு, அது பெரிய மந்தை ஆகும். இவர் என்ன சொல்லுகிறார்? கிடையில் ஆட்டு மந்தைகள் முதலற்று போனாலும், ஒண்ணுமே இல்லாம ஒரே ராத்திரியில எல்லாத்தையும் ஓட்டி கொண்டு போய்விட்டால். யோபு சரியான உதாரணம். ஆடு மாடு ஒட்டகம் எல்லாம் கல்தை சபையில் ஓட்டிக்கிட்டு ஓட்டான். ஆல் he lost. அப்ப யோபு என்ன பண்ணார்? கர்த்தரை துதித்தார். இந்த வசனம் அதுக்கு பொருந்தும். கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம். எல்லாம் போச்சு.
அடுத்து தொழுவத்தில் மாடு இல்லாமல் போனாலும், இதுவும் விவசாயிகளுக்கு, குடும்பத்திற்கு, சாதாரண நடுவர்க்கத்தை விவசாயம் செய்யறவங்களுக்கு பொருந்தும். கிராமத்துல எல்லாம் போயிட்டு பாருங்க, ஒரு பஸ் இருந்தா போதும், ஒரே ஒரு பஸ், டெய்லி 2 தடவை, காலையில மாலையில அந்த ஒரு பால் வாங்கிட்டு போறவர் வருவார் சொசைட்டில இருந்து, கரெக்டா அதை ஊத்துவாங்க, கணக்கு எழுதிட்டு போவார் ரோட்ல. வாரத்துக்கு ஒரு முறை அவங்களுக்கு சம்பளம், ஒரு பஸ் சம்பாதிச்சு கொடுக்குது. வாரத்தில் ஒரு 2000 ரூபாய், வாரத்தில் 2000 ரூபாய். யோசிச்சு பாருங்க. இவர் என்ன சொல்லுகிறார்? அதுவே ஒன்றுமே கொடுக்காவிட்டாலும் தொழுவத்தில் மாடு இல்லாமல் போனாலும், ஒரு தனிப்பட்ட மாடுகள் கூட இல்லை பாருங்க, ஒரே மாடு, ஒரு வீட்டுக்கு ஒரு பசு இருந்தா போதும், அவங்க நல்லா பழைப்பாங்க. தயிர், மோர், எங்கேயும் போய் எதுவுமே வாங்க தேவையில்ல. ஐயோ ஐயோ, அவங்களுக்கு என்னப்பா குறை, பால் சோறா சாப்பிட்றாங்க. ஏன்னா பசு பால் கொடுக்கிறது, இதுதான் நடைமுறை. அதுதான் அவர் கொடுக்கிறார். நான் கர்த்தருக்குள் சந்தோஷமாக இருப்பேன், இதையெல்லாம் நான் இழந்தாலும். இப்ப இருக்கிற சூழ்நிலைக்கு நம்ம என்ன சொல்லணும்? எனக்கு பணம் கிடைக்காவிட்டாலும், என் செலவுக்கு பணம் இல்லாமல் போனாலும், என் மோட்டார் சைக்கிள் பஞ்சர் ஆனாலும், என் மோட்டார் சைக்கிள் யாரோ திருடி கொண்டு போய்விட்டாலும், என்னை எல்லாரும் வெறுத்தாலும், என் சம்பளம் போனாலும், என் வேலை பறி போனாலும், என் கணவன் என்னை விட்டு ஓடிவிட்டாலும், என் மனைவி என்னை விட்டு போய்விட்டாலும், அதுக்காக ஓடிடாதீங்க. நான் கர்த்தருக்குள், நம்ம மேல தப்பு இருக்கக்கூடாது. நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா சொல்ல முடியுமா? இத உங்களுக்கு மகிழ்ச்சியை புகுத்தவே நான் வந்திருக்கிறேன். மகிழ்ச்சியை ஏற்றுக்கொள்ளும். மகிழ்ச்சி உள்ளத்துல ஃபுல்லா நிரம்பி இருக்கும். துன்பத்தின் மத்தியிலே சந்தோஷமா இருக்குன்னா உண்மையான விசுவாசி. எல்லாம் இருக்குது, சந்தோஷமா எல்லாரும் தான் இருப்பான். புறஜாதியார் கூட தான் இருப்பான். அவங்களுக்கு எல்லாம் ஒரு பொருள் கிடைச்சா, ஒரு புது துணிமணி கிடைச்சா, இல்ல லாட்டரி சீட்டு அடிச்சா ஒரே குஷியாயிரும். கர்த்தருடைய பிள்ளைகள் லாட்டரி சீட்டு வாங்கவே கூடாது. அது ஏமாற்றம், பெரிய ஒரு பாவம். தமிழ்நாட்டில் அதை அப்பவே எடுத்துட்டாங்க. இப்ப ஆன்லைன்ல கேரளாவில இருந்து வாங்குறாங்களாம். ஆன்லைன்ல கேரளாவில இருந்து லாட்டரி சீட்டு வாங்குறாங்க. ஏமாற்றம், தேவையில்லை. நாம் கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிற பணம் தான் நம்மளுக்கு ஆசீர்வாதம். அல்ல சொல்லுங்க. 5000 பேருடைய பணம் ஒருத்தன் கையில போகுது. அப்ப அந்த 5000 பேர்ல ஒருத்தனுக்கு போகுது, மீறி எத்தனை பேருக்கு ஏமாற்றம். அது ஒரு சூதாட்டம். அது நிறைய பேருக்கு தெரியல. கர்த்தருக்குள் சந்தோஷமா இருக்கிறவனுக்கு குறைந்த பணமும் திருப்தியா இருக்கும். அல்லேலூயா. மாசம் 50,000 ரூபாய் சம்பளம் வாங்கியும் 25ஆம் தேதிக்கு மேல கடன் வாங்குகிறவர்களும் உண்டு. மாசம் ஒரே 10,000 சம்பளம் வாங்கி அதுல 500 ரூபாய் மீதி ஆக்குகிறவர்கள் உண்டு. அதான் ஆண்டவருடைய ஆசீர்வாதம். பணமே இருக்காது கையில, ஆனா சந்தோஷமா வாழ்க்கை நடக்கும். அதான் கர்த்தர் கொடுக்கிற ஆசீர்வாதம். பணத்தை ஆதாரமாக வை. பணம் தேவைதான், பைபிள்லயே சொல்லுது. பணம் எல்லாவற்றுக்கும் உதவும். ஆனால் பணம் மட்டும்தான் கிடையாது. போய் பாருங்க, பணக்காரர் எவ்வளவு பேரு அழுது இருக்க, நிம்மதி இல்லை. யாராவது வந்து கொலை பண்ணிட்டு பணப்பெட்டியை தூக்கிட்டு போயிடுவாங்களோ என்னமோ தெரியலையா, பயமா இருக்குது. தூக்கம் வரல நிறைய பேர். நமக்கு அப்படி இல்லை, எப்போ தூக்கம் படுத்தாவே தூக்கம் வந்துருது. ஏன்னா பணம் இல்லை, ஏதோ ஓரளவு கை செலவுக்கு இருக்குது, அவ்வளவுதான். சிக்கனமான ஒரு வாழ்க்கை வாழ்ந்தாலும் கர்த்தருக்குள் நான் சந்தோஷமா இருப்பேன். என்னை நம்பி ஆண்டவர் ஐஸ்வர்யம் பணம் கொடுத்தாலும் நான் கர்த்தருக்கு கொடுத்து கர்த்தருக்குள் சந்தோஷமா இருப்பேன். சர்ச்சுக்கு எவ்வளோ தேவைகள் இருக்கும். உங்க சொந்த சபை தானே, ஏன் சபை அப்படின்ற ஒரு உரிமை. இப்ப சபைக்கு எவ்வளோ தேவைகள் இருக்கும். அதுக்கு சந்தோஷமா தாராளமா ஆண்டவருக்கு நான் கொடுக்கணும். ஏன் சபை மீதி இருக்கிறது உங்களுக்கு ரொம்ப ஆசீர்வாதமா இருக்கும். தசமமாக சபைக்கு கொடுக்க வேண்டும் என்று எங்க ஆயிரம் பைபிள்ல இருக்குதா? இப்படி எல்லாம் பேசுவாங்க சிலர். யூடியூப்லயே ஒருத்தர் பேசியிருக்கேன், நான் போட்டேன். தசம பாகத்தை சபைக்கு கொடுக்க வேண்டும் என்று எங்கன்னா பைபிள் இருக்குதான்னு பேசினாரு. அவருக்கு நான் போட்டேன், தசம பாகத்தை சபைக்கு கொடுக்க கூடாது என்று எங்கேயாவது இருக்குதான்னு போட்டேன்.
பதிலே கிடையாது. அப்ப என்ன செய்யுது? தசம பாகன்ற வார்த்தை இருக்குதா இல்லையா? அப்ப எங்க கொடுப்பாங்க? விசுவாசிகளுக்கு ஒரு ஒழுங்கு இருக்குது. பழைய ஏற்பாட்டிலேயே தசம்பாக ஒழுங்குபட்டு bring all your tithe offering to the central church. That is the translation. Malachi 3:10, Malachi 3:10. You may testify me whether I will bless or not. Open the window of the heaven. தசமபாக காணிக்கை உன் தேவாலயத்தில் கொடுத்து பார், நான் உன்னை ஆசீர்வதிக்கின்றேனா இல்லையா என்று அதனால் என்னை சோதித்து பார். இவ்வளவு அழுத்தம் திருத்தமா இருக்குது. பழைய ஏற்பாட்டிலேயே தசம்பாகம், இப்ப புதிய ஏற்பாடு அதை விட என்ன சொல்லுங்க? அதை விட சொல்லுங்க, அதிகமாய் என் சபைக்கு நான் தர வேண்டும். வாய் வந்தா பாரு சொல்லுங்க, என் சபைக்கு நான் தர வேண்டும்.